நாங்க ரெண்டு பேரும் என்ன பகையா? விஜய் வருவாரு கட்சி ஆரம்பிக்கிறது தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன். நாங்க ரெண்டு பேரும் என்ன பகையா? அண்ணன் தம்பி தான் நாங்க ரெண்டு பேரும். அவரை எதிர்த்து போடுறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சு வேலை செய்யறேன்னு நினைக்கிறீங்க? நான் கேட்கறது உங்களுக்கு விஜய் வருவாரு கட்சி ஆரம்பிக்கிறது தான் நான் கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷமா போராட்டம் இருக்கிறேன். கேள்வியே தப்பு, சும்மா இல்லை. சோர்ந்து போக மாட்டாங்க. எத்தனை தடவை சொல்றது? சோர்ந்து போற கூட்டம் மாதிரியா இருக்குது? சோர்ந்து போற கூட்டம் மாதிரி இருக்குதா? இப்ப மே 18க்கு ஒரு கூட்டம் தான். எல்லா ஊடகங்களும் மாநாடு நீங்க வெறும் கூட்டம் தான். ஒரு இன எழுச்சி கூட்டம். எங்க இனம் கொல்லப்பட்ட நாள்ல ஒரு கூட்டம். எத்தனை ஆயிரம் பேர் கூடாங்க. ₹1 நாங்க காசு கொடுக்கலாம். அவங்களே பேருந்து பிடிச்சி அவங்களே வாகனங்களை வச்சு எங்க பிள்ளைகளை கொடுத்துருந்தாங்க. சோர்ற கூட்டம் அது. 5வது முறையும் இத்தனை 4 முறை பொது தேர்தலில் தோத்துருக்கேன். உள்ளாட்சியில தோத்துருக்கோம். கேளுங்க, இடைத்தேர்தல் எல்லாம் போட்டிட்டு இருக்கோம். தோல்வி கண்டு அஞ்சிருக்காங்க. அதிமுக போட்டியிடாம விலகி இருக்குது இடைத்தேர்தலில். ஆளுங்கட்சி அதிமுக ஆளும்போது திமுக இடைத்தேர்தலில் போட்டியிடாம விலகி இருக்குது. ஆனால் நாங்கள் எந்த இதுவும் இல்லாத சின்ன பசங்க தான். ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடாம விலகி இருக்கமா பற்றியில போட்டிடுவோம். இம்முறையும் தனித்து உலக அரசியல் வரலாறுலேயே இவ்வளவு தோல்விகளை சந்தித்த பிறகு மறுபடியும் 5வது முறை துணிந்து ஒரு அரசியல் இயக்கம் போட்டியிடுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்கும்.